ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜிஸ் ஸ்கூல் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரிச்சான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். கல்யாண பந்திலெலாம் நிறைய பேர் விரும்பி கேட்குற ஒரு ரெசிபி ரைஸ் கீர். இது பொதுவாக பார்த்திங்கன்னா முஸ்லீம் வீடுகளில் அடிக்கடி செய்வாங்க, ஒரு ஃபங்க்ஷன் டைம்லேயும் செய்வாங்க. ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் எப்படி செய்யலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுதுமாக பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரைஸ் கீர் செய்கிறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் 1 லிட்டர் அளவுக்கு திக்கான பால் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பேக்கெட் பால் தான் எடுத்திருக்கேன். பசும்பாலாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1 லிட்டர் பால் சேர்த்து நல்ல ஒரு கொதி அளவு வரட்டும். ஒரு கொதி வந்ததும் இதில் குங்குமப்பூ இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ இல்லாத பட்சத்தில் இது போல் நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் சேர்க்குறதுனால பால் மஞ்சத்தூள் வாடை அடிக்கும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம ஒரு பிஞ்சு சேர்க்குறதுனால அது ஒன்றும் வாசனைலாம் வராது. சப்போஸ் உங்களுக்கு மஞ்சத்தூள் சேர்க்க பிடிக்கலைன்னா நீங்கள் எல்லோ ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இதுக்கு பார்த்திங்கன்னா குங்குமப்பூ தான் சேர்த்து செய்யணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு ஃப்ளேவராகவும் இருக்கும். நம்மளுக்கு ஜஸ்ட் அந்த கலருக்காக தான் நம்ம இந்த குங்குமப்பூ மஞ்சத்தூள் இது மாதிரி நாம் சேர்க்குறோம். நான் இன்றைக்கி மஞ்சத்தூள் தான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ பால் ஒரு கொதிய அளவு வந்துடுச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பாஸ்மதி அரிசி ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்து நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதை இந்த பாலில் சேர்த்துக்கலாம். இது மாதிரி கப்பில் நீங்கள் அந்த 100 கிராம் அரிசி எடுத்து அளந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம சர்க்கரையும் அதே அளவு தான் அளக்க போகிறோம். அதனால் இப்போ பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசி தான் சேர்க்கணும் அப்படின்னு இல்லை. நார்மல் நீங்கள் வீட்டில் பச்சரிசி வச்சுருந்தீங்கன்னா அதை கூட நல்லா கழுவிட்டு நீங்கள் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு தடவை நல்லா நாம் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பால்லையே இந்த அரிசி நல்லா குழைய வேகணும். அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். பாஸ்மதி அரிசி அப்படின்றதுனால இது சீக்கிரமாக நம்மளுக்கு வெந்து கொடுத்துரும். ஒரு 10 நிமிஷத்துக்கு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்ததாக நான் கொஞ்சமாக முந்திரியும் பிஸ்தாவும் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ நீங்கள் அதை ஒரு கோர்ஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நீங்கள் பவுடர் பண்ணி எடுத்தால் போதும். ரொம்ப பவுடராக அரைக்கணும்னு இல்லை. கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் தான் நம்மளுக்கு சாப்பிடும்போது வாயில் கடிப்படும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்மளுடைய அந்த அரிசி பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா கரண்டி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அந்த சைடில் இருக்கிற அந்த பாலாடையெல்லாம் எடுத்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகியிருக்கு. நாம் அரிசி ஒரு ஆஃப் பாயிலாக வெந்திருக்கோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் பவுடர் பண்ணி வச்சுருந்த முந்திரியும் பிஸ்தா பருப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பாதாம் உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ நீங்கள் அதை பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா நாம் 1 லிட்டர் பால் விட்டுருக்கோம். அது அரை லிட்டர் பால் அளவுக்கு நாம் சுண்ட வைக்கணும். அந்த அரை லிட்டர் பால் அளவுக்கும் அந்த அரிசியும் நல்லா வெந்து கொடுத்துரும். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி ஒரு அரை வேக்காடு வெந்திருக்கு. இந்த 5 நிமிஷம் தான் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். இப்போ நாம் இதை அடிப்பிடிக்காமல் நீங்கள் கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம அரிசி சேர்த்துருக்கிறதுனால ஒரு கரண்டி ஒன்று வச்சுட்டு நீங்கள் கிளறி விட்டுட்டே இருந்தால் தான் அது அடிப்பிடிக்காமல் இருக்கும். ப்ளஸ் அந்த சைடில் இருக்கிற அந்த பாலாடையெல்லாம் எடுத்து பால்லே விட்டுருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பாலாடை தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது. இப்போ பார்த்திங்கன்னா 10லேருந்து எனக்கு 15 நிமிஷம் ஆச்சு இந்த அரிசி வேகிறதுக்கு. நான் 10 நிமிஷம் தான் சொன்னேன், ஆனால் 5 நிமிஷம் எக்ஸ்ட்ராவே நான் வச்சுருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு குழைய வெந்தால் தான் அந்த பாயாசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி எடுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம் வெந்திருக்கான்னு சொல்லிவிட்டு. பாருங்கள், நல்லாவே வெந்திருக்கு. இப்போ நாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாலும் அரை லிட்டர் பால் அளவுக்கு குறைஞ்சிருக்கு. நல்ல ஒரு பேல் எல்லோ கலரில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே நாம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நான் 100 கிராம் அரிசி அளந்தேன். அதே 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு கரெக்டான ஸ்வீட் வேணும்னா 1.5 கப் அளவுக்கு நீங்கள் சர்க்கரை அளந்துக்கலாம். அதாவது 150 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம்.
நான் வந்து கொஞ்சம் சுகர் வந்து கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து 100 கிராம் அரிசிக்கு 100 கிராம் சர்க்கரை நான் சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு மீடியமான சுகர் தான் எங்களுக்கு கொடுத்துச்சு. சப்போஸ் உங்களுக்கு சுகர் வந்து அதிகமாக வேணும்னா நீங்கள் 1.5 கப்புலேருந்து 2 கப்பு வரைக்கும் நீங்கள் சுகர் வந்து சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா நீங்கள் சர்க்கரை கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஃப்ளேவருக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன அளவு பார்த்திங்கன்னா 1 லிட்டர் பாலுக்கு 100 கிராம் அளவுக்கு அரிசி, 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை. இதுதான். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 150 கிராம் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்மளுடைய ரைஸ் கீர் ஊறாயிடுச்சு. இப்போ நாம் வந்து இதை ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். இது ஆற இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் கொஞ்சம் தண்ணி பதத்துக்கே நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே நீங்கள் நட்ஸ்லாம் சேர்த்துட்டு சாப்பிடலாம். ரொம்பவே ரிச்சான ஒரு ரைஸ் கீர் இது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ரொம்ப சிம்பிளாக இதில் வந்து செஞ்சு காட்டியிருக்கேன். நிறைய பொருள்லாம் இதில் யூஸ் பண்ணலை. நிறைய பொருள் வந்து நம்ம யூஸ் பண்ணாமலே ரொம்ப டேஸ்ட்டாகவும் செய்ய முடியும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை மிஸ் பண்ணாமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானும் ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அதான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நம்ம சேனலில் நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ் இருக்குது. ப்ளேலிஸ்ட் செக் பண்ணுங்கள். நான் எண்ட்லேயும் தரேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Viji. Thanks for watching.